எஸ்பெஷலி வந்து நம்மக்கிட்ட வந்து என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது அப்படின்னா ப்ராசஸிங் மிஷினரிஸ், பல்வரைசர்ஸ் அண்டு பேக்கிங் மிஷினரிஸ், செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மிஷின் வந்து லிக்யூட் அண்டு பேஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதே போல் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குது, அதே போல் நம்ம ஆயில் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மேனுவலாக பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த மிஷினை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது செமி ஆட்டோமேட்டிக் வேயர் மிஷின். இந்த மிஷினில் வந்து நம்ம கிரானுல்ஸ் ஐட்டம், பருப்பு ஐட்டங்கள், அந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். இதுலையுமே வந்து நம்ம அப் டு வந்து 1 kg வரைக்கும் நம்ம இதில் வந்து பேக் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து பேண்ட் சீலர். ஓகேங்களா? இந்த மிஷினில் வந்து நம்ம அந்த பிடிச்ச ஆட்டோமேட்டிக் மேனுவலாக நம்ம பிடிச்ச பவுச்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இந்த எண்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து இந்த எண்டில் நமக்கு அவுட்புட்டை கொடுத்துரும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் காலர் டைப் மிஷின். ஸோ இதில் வந்து நம்ம 50 கிராம்ஸ்லேருந்து அப் டு 1 kg வரைக்கும் உண்டான பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டும் நம்ம பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இந்த அளவுக்கு வந்து ஹரிசாண்டல், வெர்டிகல் அந்த மாதிரியான 3 விதமான சீலிங்கும் கொடுத்து ஒரு பேக்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு ரீச் ஆனால் வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்குமோ அந்த அளவுக்கான பவுச்சஸ் வந்து நம்ம இதிலிருந்து அவுட்புட் கிடைக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து 2 ஹெட் வேயர் மிஷின். ஸோ இந்த வேயர் மிஷினில் வந்து பருப்பு ஐட்டங்கள், கிரானுல் ஐட்டம் வந்து இதில் எல்லாமே நம்ம பேக் பண்ணிக்கலாம். நம்ம அதே போல் இந்த பேக்கரிக்கு தேவையான சிப்ஸ் ஐட்டம், சேவரிஸ் அந்த பேக் பண்ணுறதும் நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எலைட் பேக் குரூப்புக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட நேம் நாராயணன். இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 15 வருஷமாக நம்ம பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பெரிய கால் தடம் வந்து நம்ம எலைட் பேக் குரூப் வந்து பதிச்சிருக்கு. எஸ்பெஷலி வந்து நம்மக்கிட்ட வந்து என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது அப்படின்னா ப்ராசஸிங் மிஷினரிஸ், பல்வரைசர்ஸ் அண்டு பேக்கிங் மிஷினரிஸ், அதே போல் நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸான டெட்ரா பேக்கெட் முதற்கொண்டு அசெப்டிக் பேக்கெட் அந்த மாதிரியான பேக்கிங் பண்ணுற பிளான்ட் முதற்கொண்டு சின்ன சின்ன வீட்டில் இருந்து யூஸ் பண்ணுற மிஷினரிஸிலிருந்து பெரிய பெரிய பிளான்ட்ஸுக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் எக்யூப்மெண்ட் வரைக்கும் நம்மகிட்ட மிஷினரிஸ் அவைலபிள் இருக்குது. வாங்க என்னென்ன மிஷினரிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மிஷின் வந்து லிக்யூட் அண்டு பேஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதே போல் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குது, அதே போல் நம்ம ஆயில் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மேனுவலாக பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த மிஷினை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அப் டு 1 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து இதிலிருந்து பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இதில் வந்து பெருசாக மோட்டர் கிடையாது. இதில் எல்லாமே வந்து இது செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து நாசல் மாடல் தான். ஸோ வந்து சக்ஷன் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து பேக்கிங் கொடுக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதால வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம பண்ணிக்கலாம். இதை நம்ம மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பெடல் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இந்த பெடலை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக பண்ணுவோம். இந்த பெடல் இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணணும், நமக்கு ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம மேனுவலாக கொடுத்துட்டு நம்ம இதில் ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப ஃபில் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம இப்போ 1 லிட்டர் நம்ம வந்து ஆயில் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே மேனுவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிலிண்டர் வந்து சக்ஷன் பண்ணி வச்சுக்கும். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம், பெடலை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும், நம்ம இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து 2 ஹெட் நாசல்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் 1 லிட்டர் வரும், இதுலேயும் 1 லிட்டர் வரும். ஸோ நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். இது பர் மினிட்டுக்கே வந்து 15 to 20 பேக்கெட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணலாம். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறப்ப 25 to 30 பேக்கெட்ஸ் கூட நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இது செமி ஆட்டோமேட்டிக் வேயர் மிஷின். இந்த மிஷினில் வந்து நம்ம கிரானுல்ஸ் ஐட்டம், பருப்பு ஐட்டங்கள் அந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். இதுலையுமே வந்து நம்ம அப் டு வந்து 1 kg வரைக்கும் நம்ம இதில் வந்து பேக் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவல் செட்டப் தான். வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க, சின்னதாக நான் குடிசை தொழிலிருந்து ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கவங்க, விமன்ஸ் அந்த மாதிரி ஒரு மகளிரிலிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியான மிஷின்ஸை வாங்கி அவங்க வந்து பேக் பண்ணி அவங்களோட பிராண்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். ஸோ பேக் பண்ணுறதும் சரி, சீல் பண்ணுறதும் சரி, ரொம்ப எளிமையான முறையில் தான் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம HMI கொடுத்துருப்போம். இதில் வந்து என்னதான் நம்ம செமி ஆட்டோமேட்டிக்னு சொன்னோம் அப்படின்னாலுமே இதில் வந்து 50 கிராம்ஸ்லேருந்து 1 kg வரைக்கும் நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மேனுவல் செட்டப்பை வந்து நம்ம கொடுத்துட்டு எந்தெந்த பேக்கெட் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் செட் பண்ணிட்டோம்னா அந்தந்த கிராம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் அதே போல் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மிஷினில் வந்து நம்ம கிரானுல்ஸ் ஐட்டம், பருப்பு ஐட்டங்கள் பார்த்தோம். ஸோ அதே மிஷினில் வந்து நம்ம பவுடர் ஐட்டமும் நம்ம இதில் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த ப்ராடக்டோட அவுட்கம் வந்து நல்லாவே கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறத விட. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லிக்விட் ஃபில்லிங்காக இருக்கட்டும், கிரானுல்ஸ் ஃபில்லிங்காக இருக்கட்டும், இல்லை பவுடரு, பேஸ்ட்டு, இந்த எல்லா ஃபில்லிங் மிஷினரியுமே வந்து நம்ம மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி அந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் பிடிச்ச நம்ம எல்லா பவுச்சஸுமே இதில் தான் நம்ம சீல் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து பேண்ட் சீலர்.
ஓகேங்களா. இந்த மெஷினில் வந்து நம்ம அந்த பிடிச்ச ஆட்டோமேட்டிக் மேனுவலாக நம்ம பிடிச்ச பவுச்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இந்த எண்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து இந்த எண்டில் நமக்கு அவுட்புட்டை கொடுத்துரும். பேக்கிங் அக்யூரேசி வந்து நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் எப்படி நமக்கு ஒரு பேக்கிங்கோட ஸ்ட்ரக்சர் கிடைக்குதோ அதே போல் அதே ஸ்ட்ரக்சர் இந்த பேண்ட் சீலர்லேயும் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மிஷின் வந்து சிப்பப் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப் டு 5 ml இருந்து 150 ml வரைக்கும் தேவையான சிப்பப் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பு, நம்ம அந்த காருக்கு யூஸ் பண்ணுற கார் ஷாம்பு முதற்கொண்டு ஹனி சேஷட் பேக்கெட்டில் இருந்து எல்லா விதமான ஆயில் பேக்கிங் எல்லாமே வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். அப் டு 150 ml வரைக்கும் நம்ம இந்த இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் டைப், நுமேட்டிக் டைப்னு 2 இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு கஸ்டமருக்கு வந்து எதுக்கு ஏற்றபடி அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த மிஷினரிஸை வந்து நம்ம கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வர அக்யூரேசியுமே வந்து நமக்கு சரமாக வேணும்னாலும் சரமாக எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு சிங்கிள் பீஸாக வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோட அக்யூரேட்டும் வந்து அவுட்புட்டும் வந்து பயங்கர அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மிஷினில் வந்து அப் டு 150 ml வரைக்கும் மிஷின் பண்ணோம் இல்லையா. ஸோ அதிலிருந்து நம்ம அவுட்புட் வந்து எந்த மாதிரி வரும்னா இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக வரும். ஸோ நமக்கு ஷாம்பு பேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு லிக்யூட் பேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹெர்பல் ஐட்டம் பேக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான லிக்யூட் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். நமக்கு பேக்கிங் அக்யூரேசியும் வந்து பக்காவாக வந்துடும். இந்த மிஷின் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் காலர் டைப் மிஷின். ஸோ இதில் வந்து நம்ம 50 கிராம்ஸ்லேருந்து அப் டு 1 kg வரைக்கும் உண்டான பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைசஸ் பவுடர்ஸ், மசாலா பவுடர்ஸ், அப்புறம் சில்லி பவுடர்ஸ், டர்மரிக், இந்த கோதுமை, அந்த மாதிரியான பவுடர்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம சரமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு இதுலேயுமே வந்து நமக்கு 1 kg 1/2 kg வந்து நமக்கு வந்து சிங்கிள் பேக்கெட்டாக வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட்டோட அக்யூரேசி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ஆமாம் ஸோ இதை நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டும் நம்ம பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த அளவுக்கு வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், அந்த மாதிரியான 3 விதமான சீலிங்கும் கொடுத்து ஒரு பேக்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு ரீச் ஆனால் வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்குமோ அந்த அளவுக்கான பவுச்சஸ் வந்து நம்ம இதிலிருந்து அவுட்புட் கிடைக்கும். இந்த மிஷினில் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி பவுடர் ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து இதில் பேக் பண்ணலாம். அப்படி பேக் பண்ணும்போது இந்த ஹாப்பரில் வந்து நம்ம எப்படி பவுடர் கொட்டுறதுங்கிற சந்தேகம் வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஒரு லேடிஸை வச்சே நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள ஸ்க்ரூ கன்வேயரில் நம்ம இந்த பவுடரை வந்து நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து டேரெக்டாக ஸ்க்ரூ கன்வேயர் வந்து மேலே வந்து நமக்கு லோட் பண்ணி கொடுத்துரும். மேலே வந்து நம்ம வந்து லெவல் சென்சார் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதால வந்து இங்கே ஹாப்பரில் வந்து பவுடரோட லெவல் குறைய வந்து அது இண்டிமேட் பண்ணும். ஸோ இங்கேருந்து நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால ஸ்க்ரூ கன்வேயர் மூலமாக மேலே வந்து நமக்கு பவுடர் வந்து லோட் ஆகிடும். ஸோ வந்து நமக்கு பேக்கிங் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இங்கே வந்து லோடு இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்போ நம்ம இதில் வந்து எல்லாமே சென்சார் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதால வந்து இது ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வந்து இண்டிமேட் பண்ணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து 2 head வேர் மிஷின். ஸோ இந்த வேர் மிஷினில் வந்து பருப்பு ஐட்டங்கள், கிரானுவல் ஐட்டம் வந்து இதில் எல்லாமே நம்ம பேக் பண்ணிக்கலாம். நம்ம அதே போல் இந்த பேக்கரிக்கு தேவையான சிப்ஸ் ஐட்டம், சேவரிஸ் அந்த பேக் பண்ணுறதும் நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அக்யூரேசியுமே வந்து நமக்கு ஃபுல் அக்யூரேசியாக கிடைக்கும். அவுட்புட் நமக்கு வர்றது எல்லாமே வந்து நமக்கு இதுலேயுமே சரமாக வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வந்து சிங்கிள் பேக்கெட்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒவ்வொன்றுத்துலையுமே வந்து நம்ம சிப்ஸ் ஐட்டம், மற்ற பருப்பு ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து 1 kg வரைக்கும் நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினரிஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸில் இருந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மளிகை கடை வச்சுட்டு இருக்கவங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டு இருக்கவங்க, இல்லை தன்னோட ப்ராடக்ட்டை வந்து வெளியில் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்ம அதை ரீச் பண்ணணும், ஒரு பிராண்டடை நம்மளோட நேமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து நம்மளோட மிஷினரிஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம வெறும் மெஷினரிஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுக்குறது இல்லாமல் கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மெஷினரிஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட மேஜர் அட்வான்டேஜ். சிலருக்கு வந்து என்னென்ன தேவை இருக்குது, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு சில கஸ்டமைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை பேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான பேக்கேஜஸும் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட மேஜர் அட்வான்டேஜே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்க கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து 6 head மிஷின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது நம்மளோட கஸ்டமர் ஒருத்தருக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பேக் பண்ணுறதுக்காக மிஷின் வந்து நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து 6 head மிஷின் நம்ம பண்ணியிருக்கோம். தமிழகத்திலே வந்து நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 6 head மிஷினை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருக்கட்டும், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருக்கட்டும், ஃபுல் எல்லா மிஷினுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான். எதையுமே வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணுறது கிடையாது. சின்ன பார்ட்ஸ்லேருந்து பெரிய மேஜர் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம ஓனாகவே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது. லேத் ஒர்க்லேருந்து மில்லிங் ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ
ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லேத் ஒர்க்லேருந்து மில்லிங் ஒர்க்லேருந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல எல்லாமே நம்ம இனிஷியலாக இங்கேருந்தே பண்ணுறோம் அப்படிங்கிறதால நமக்கு கஸ்டமைஸ்டு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவையான தேவைகள் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷினரிஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது எல்லா செட்டப்புமே வந்து A to Z ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்குமே வந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கறது இல்லாமல் 1 year ஃப்ரீ சர்வீஸ் முதற்கொண்டு, அதாவது இன்றைக்கி ஒரு மிஷினில் வந்து ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அடுத்த 24 hours வந்து நம்மளோட சர்வீஸ் டீம் அங்கே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட உண்டு. அதே போல் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் வந்து யூஸ் பண்ணுற மெஷின்ஸ் எல்லாமே, யூஸ் பண்ணுற சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டச் போர்டு, ஸ்னைடரு, டெல்டா, அதே போல் நம்ம டிரான்ஸ்ட்ரக் அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் மெஷின் மோட்டார்ஸ் PLC போர்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதால வந்து எந்த விதமான பாதிப்புகளும் வரப்போகிறதில்ல. அதையும் தவிர்க்கும் பட்சத்தில் ஏதாவது வருதுங்கிறப்ப நம்மளோட சர்வீஸ் டீம் வந்து 24 hours உங்களுக்கான ஃபுல் சர்வீஸ் நமக்கு கொடுத்துரும். ஸோ மெஷினோட தரத்தில் பற்றி எந்த விதமான குறைகளும் இருக்காது. நம்ம ஆரம்பத்திலிருந்து சின்ன ஃப்ரேம் ஒர்க்கிலேருந்து எண்டு ஃபினிஷிங் வரைக்குமே வந்து நம்மளே எல்லா விஷயத்தையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறோம். அப்படிங்கிறதால வந்து மேக்ஸிமம் 30 to 45 days வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனோட வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மிஷினரிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அசெப்டிக் பேக்கெட், அதாவது நம்ம டெட்ரா பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஃப்ரூட்டி, மாசா அந்த மாதிரியான பேக்கெட்டு 7 layers பேக்கெட்டுமே வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து எல்லார்டையுமே மணி இருக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு அந்த மணி ஒரு தேவையை வந்து தடையாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டோட சப்சிடி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்க்கான கைட்லைன் கொடுத்து அவங்களுக்கான சப்சிடி அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கறது வரைக்குமான ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் ஒருத்தவங்க நம்மளை நம்பி வராங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட எலைட் பேக் குரூப்பில் இருக்க மிஷினரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்டினேன். ஸோ இது தவிர்த்து நம்மக்கிட்ட வந்து 70+ மிஷினரிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்ன மிஷினரிஸ் வந்து ஒவ்வொரு மிஷினரிஸுமே ஒவ்வொரு சில ஸ்பெசிஃபிக் யூசஸ்க்காக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸுக்கு என்ன நீடு இருக்கோ அந்த நீடை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மிஷினரிஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம காட்டினது வந்து சாம்பிள் மிஷினரிஸ் மட்டும்தான். இது இல்லாமல் வந்து மல்டிபிள் மிஷினரிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. என்னென்ன மிஷினரிஸ் என்னென்ன விதமான தேவை இருக்குது அப்படிங்கிறத வந்து கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க.